ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார்ச்சூன். இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயரில் ஹிஸ்ட்ரியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம்ல கேட்கப்பட்ட முக்கியமான 20 கேள்விகள் பார்க்கலாம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. இப்போ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்க குரூப் 1, குரூப் 2, 2A இல்லை லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க இல்லையா, அவங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன்று எப்போவுமே நான் வச்சுக்கோங்க, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் எக்கனாமிக் ஜியாகிரபிக்கு படிக்க சொல்லியிருப்பேன். இப்போ ஹிஸ்ட்ரியிலையுமே மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின் சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் அந்த ப்ளூ கலர் கண்டென்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்குள்ளதுன்னா நியூடெல்லி, புதுடெல்லியில் இருக்குது. ஃபஸ்ட்டு சர்வேயர் ஆஃப் ஏஎஸ்ஐ, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் முதல் ஆய்வாளர். நேம் தி ஸ்காலர் ஃபர்ஸ்ட் டு டிஸ்கவர் த ட்ரேசஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன், ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார்னா அதே அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் தான். ஹரப்பா வாஸ் ஃபர்ஸ்ட் விசிட்டட் பை ஹூம் இன் 1826, 1826 ஹரப்பாவிற்கு முதலில் வருகை தந்தவர் யார்னா சார்லஸ் மாசன். இந்த சார்லஸ் மாசன் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு சோல்ஜர். ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் த புக் த இண்டஸ் சிவிலைசேஷன், சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா R.E. மார்டிமர் வீலர். Who was the Director General of Archaeological Survey of India at the time of Indus Valley excavation? ஃபஸ்ட்டு டைரக்டர் ஜெனரல் யாருன்னு கேட்டாங்கன்னா அவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹம். இண்டஸ் வேலி எக்ஸ்கவேஷன் அப்போ யார் டைரக்டர் ஜெனரலாக இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா அது சர் ஜான் மார்ஷல். அண்டர் ஹூஸ் கைடன்ஸ் த சைட்ஸ் ஆஃப் மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா வேர் எக்ஸ்கவேட்டட், யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழாராய்ச்சி செய்யப்பட்டதுன்னா சர் ஜான் மார்ஷல் தலைமையில் தான் வந்து அங்கே எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க. Who was the first scholar to use the Indus civilization-ங்கிற டேர்மை முதலில் யூஸ் பண்ண அறிஞர், சிந்து நாகரிகங்கிற வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ண அறிஞர் யார்னா சர் ஜான் மார்ஷல் தான். விச் ரேஷியல் குரூப் ஆத்தரைஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், எந்த இனக்கூட்டம் சிந்து வெளி நாகரிகத்தினை உருவாக்கியது? நான் ஆரியர் அல்லாதவர்கள் தான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்குனவங்க. த site of which place had a planned town built on a platform, ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டபடி கட்டப்பட்ட நகரம் எதுனா மொஹஞ்சதாரோல தான் வந்து ஒரு பிளாட்ஃபார்முக்கு கீழே நல்ல வெல் பிளான்டு சிட்டிஸ் டவுன் மாதிரி கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்கிரிப்ட் ஆஃப் இண்டஸ் வேலி பீப்புள், ஸ்கிரிப்ட் வந்து அது வந்து எந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை வந்து பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்டாக இருந்துச்சு, சித்திர எழுத்துக்களாக இருந்துச்சு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து எக்ஸ்கவேட் பண்ணும்போது 500 சீல்ஸ், 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை சீல்ஸ்ன்னு கேட்டால் 500 சீல்ஸ்க்கு மேலே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எதால் ஆனதுன்னா டெரகோட்டா, மண்ணால் செய்யப்பட்டது. த டூல் ஆஃப் ஹரப்பா வேர் மேட் அப் ஆஃப், ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டதுன்னு கேட்டால் காப்பர், செம்பு, பிரான்ஸ், வெண்கலமால் செய்யப்பட்டது. ஹரப்பா இஸ் சிச்சுவேட்டட் இன் தி மாண்டோகோமாரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மாண்டோகோமாரி மாவட்டம் எங்கே உள்ளதுன்னா இப்போ கரண்ட்டாக பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, அங்கே தான் இது சிச்சுவேட் ஆயிருக்கு. அப்போனா ஹரப்பா வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டால் மாண்டகோமாரி டிஸ்ட்ரிக்ட்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். விச் இஸ் தி நார்தன் மோஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகத்தின் வடக்கோர குடியிருப்பு எது? ஷாட்டுகாய். ஹூஸ் ஸ்டேட்டட் இந்த ஸ்கிரிப்ட் இஸ் ரிலேட்டட் டு ஓல்டு தமிழ், சிந்து சமவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்த அறிஞர் யார்னா மகாதேவன்கிறவர் தான் வந்து இண்டஸ் வேலியில் கண்டெடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஓல்டு தமிழ் கூட ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து த எக்ஸ்கவேஷன் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வாஸ் டன் இன், எந்த வருஷத்தில் சிந்து சமவெளியில் அகழாராய்ச்சி மேற்கொண்டாங்கன்னா 1921 வந்து செஞ்சுருக்காங்க. ஹரப்பா இன் சிந்தி மீன்ஸ், ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா பரீடு சிட்டி, புதையுண்ட நகரம். தோலாவீரா இஸ் அன் ஏன்ஷியன்ட் ஆஃப் எந்த சிட்டியோட ஏன்ஷியன்ட் சிட்டின்னு கேட்குறாங்க. தோலாவீரா பழமையான டேஷ் நகரம், ஹரப்பா நகரம்.
குரோனாலஜி ஆஃப் எக்ஸ்கவேஷன் சைட் இந்த இண்டஸ் சிவிலைசேஷன். இந்த இது வந்து நேம்ஸ் கொடுத்துட்டு இது குரோனாலஜிக்கல் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹரப்பா வந்து 1921, மொஹஞ்சதாரோ வந்து 1922 எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க. சான்ஹோடாரோ 1931, லோத்தல் 1957 எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட இந்த கொஷின் பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட் செஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக மெயில் பண்ணுறேன். ஃபுல் ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் கிராக் பண்ணிடுவீங்க. ஸோ டென்ஷன்லாம் ஆகாதீங்க, காமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.